வணக்கம் மக்களே. சசிகலா அவர்கள் தொடங்கும் ஒரு புதிய கட்சியின் பெயர் என்ன தெரியுமா? ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று வெளியாகிறது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் ரொம்ப காலமாகவே நிலவிட்டு வந்துட்டுருக்க ஒரு மௌனத்தை உடைச்சு சசிகலா அவர்கள் திரும்பவும் தீவிர அரசியலில் குதிக்க தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாம். அதிமுக ஒன்றிணைய வேண்டும்னு சொல்லி பொறுமை காத்துக்கிட்டு இருந்த சசிகலா அவர்கள் இப்போ தன்னோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு தனி கட்சி தொடங்குற முடிவை எடுத்துள்ளதாக சொல்லப்படுது. இதற்கான முதற்கட்ட பணிகள் நேற்று சென்னை போயஸ் கார்டனில் இருக்க அவங்களோட இல்லத்தில் ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்குது. கடந்த சில நாட்களாகவே அதிமுக மற்றும் அமமுகவோட முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசி வந்துக்கிட்டு இருக்க சசிகலா அவர்களோட கருத்துக்களை கேட்டு அறிஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். சசிகலாவை சந்திக்க வர ஆதரவாளர்களுக்கு சிறப்பு படிவங்கள் வழங்கப்பட்டு அவங்களோட விவரங்கள் மற்றும் கட்சியோட பின்னணிகளை சேகரிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அமமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் ஓபிஎஸ் அணியில் ஒரு அதிருப்தியில் இருக்கிறவங்கள சசிகலா அவர்கள் நோக்கி படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்மையில் அமமுக நிர்வாகி ஜீவிதா நாச்சியார் நீக்கப்பட்டது மற்றும் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் தாவேகாவில் இணைந்தது போன்ற நிகழ்வுகள்லாம் சசிகலா அவர்களை தனித்து இயங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளி இருக்குன்னே சொல்லலாம். டிடிவி தினகரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்களோட தற்போதைய அரசியல் நகர்வுகளால் சசிகலாவும் பன்னீர்செல்வம் மட்டும்தான் தற்போது ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். வரும் பிப்ரவரி 24 அதாவது ஜெயலலிதாவின் பிறந்த நாளன்று சசிகலா அவர்கள் தன்னோட புதிய கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க திட்டமிட்டிருக்கதா தகவல்கள் இப்போ கிடச்சிருக்கு. தென் மாவட்டங்களோட முக்கிய பகுதியான பசும்பொன் மண்ணில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தி அங்கு வச்சு கட்சியின் பெயர், கொள்கை மற்றும் கொடியை அறிமுகப்படுத்த போகிறதா அவங்க முடிவெடுத்திருக்காங்க. 2017 சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போனப்போ எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கிட்டு சசிகலா அவர்கள் போனாங்க. 4 ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு அப்புறமா வரும்போது தன்னோட சொந்த பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏற்கனவே அதிமுக பல அணிகளாக பிரிஞ்சு கிடக்கிற இந்த நிலையில் சசிகலா அவர்களோட இந்த தனி கட்சி அறிவிப்பு அந்த கட்சியோட தலைமைக்கு ஒரு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் சசிகலாவுக்கு இருக்கிற செல்வாக்கு வரவிருக்கும் தேர்தலில் வாக்குகளை பிரிக்கும்ன்ற ஒரு காரணியாக அமையும்னே சொல்லி அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றன. மேலும் இந்த தகவல் தான் சசிகலா அவர்கள் தொடங்க போகும் புதிய கட்சியின் பெயர் என்னன்னு தெரியுமா? ஜெயலலிதா பிறந்தநாள் என்று வெளியாக போகிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.